உன்னை தாளாட்ட எத்தனை தாதியர்கள் ஓடி வருவர், எத்தனை பணிப்பெண்கள் பணி செய்து இருப்பர். அவர்களே மீறி அழுதால் உன்னை எடுத்து அரவணைத்து கண்ணே அழாதே, கண்பே கலங்காதே, மணியே மயங்காதே, உனக்கு பால் கொண்டு வந்திருக்கின்றேன், பழம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூட்டுவேன். இன்று இந்த கழகத்தில் உன்னை கண்டு உனக்கு ஒரு உணவு கொடுக்க முடியாமல் நினைத்திருக்கிறேன் மகனே, என்ன செய்வேன்? அம்மா, என்னை கண்ட பின்பும் நீ கலங்கலாமா? கலங்க வேண்டாம் தாயே. தாயே மனது கலங்காதே நினைந்து வருந்துவதால் யாது பயன்? இனி பெற வேண்டியதை குறித்து அருகதேவனை தியானம் செய்யுங்கள். கூடிய சீக்கிரம் நற்பயன் அடைவோம். தவிர நான் உண்மை தாவத பள்ளியில் கண்ட பின்பும் நீங்கள் இங்கு தங்கியிருப்பது நல்லதல்ல. ஆகையால் தம்பி நந்தாட்டினுடன் இதே நாட்டில் உள்ள எனது மாமனாகிய கோவிந்தராஜன் இல்லத்திற்கு செல்லுங்கள். நானும் என் தோழர்களும் ராஜமாபுரம் சென்று அங்கு நிகழ்ச்சிகளையும் தெரிந்து வருகிறேன். சென்று வரட்டுமா தாயே? விடை கொடுங்கள். நந்தாட்டியா, நமது அன்னையை விதேக நாட்டில் உள்ள எனது மாமனாகிய கோவிந்தராஜன் இல்லத்தில் சேர்த்து விட்டு வா. ராஜமாபுரத்திலே ரத்ன வியாபாரம் செய்து கொண்டு வரும் சாகரத்தை சேஷி என பெயர் பெற்று வருகிறேன். சரி, நாம் வழக்கம் போல இன்றாவது நமக்கு இந்த ரத்ன வியாபாரம் விற்பனையாகுதா என்று பார்ப்போம். என்ன இது? இன்று கூட இந்த ரத்தினங்கள் விற்பனையாகாமல் கிடக்கிறது. சரி, எதற்காக என்று நமது ஜோசியரை வரவேற்று காலத்தை நான் அழைத்ததாக எனது ஜோசியரை அழைத்து கொண்டு வா. அப்படியே செய்கிறேன். தேவர்கள்
அவை ஒன்று கூட விற்பனை ஆகாமல் கிடக்குது. அது எதற்காக விற்பனை ஆகாமல் இருக்குது என்று எனது ஜாதகத்தை வைத்து தாங்கள் அந்த குறிப்பறிந்து எனக்கு தெரியுங்கள். சரி ஜோசியரே, நானே சென்று எடுத்து வருகிறேன். கூறுங்கள். உங்களுக்கு குரு வக்ரஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரையில் உங்களுடைய வியாபாரம் சொல்லுப்பா. சரி, ஆமா, உண்மைதான். பல நஷ்டத்தில் ஈடுபட்டீர்கள். ஆமாம். ஆனால் ஒரு சில நாட்களில் குரு லாபஸ்தானத்தில் வரப்போகிறார். அன்று நாள் முதல் உமக்கு நல்ல யோகம் அளிக்கப் போகிறது. அதில் இல்லாமல் உன் இல்லத்தில் ஓர் உத்தமர் யார் ஒருவர் வந்து அமர்கிறாரோ அன்று முதல் உன்னுடைய வியாபாரம் நல்ல முறையில் உத்தமருக்கே உன் மகளை கொடுத்து. சரி, மிக்க சந்தோஷம். நீ தெரிவித்தது போல எந்த உத்தமர் வருவாள் எனக்கு வியாபாரம் ஒரே நாளில் விற்பனை ஆகிறதோ அந்த உத்தமரே என் மகள் விமலைக்கு திருமணம் செய்கிறேன். மிக்க சந்தோஷம். சென்று வாருங்கள். விமலை என்ற பெயருடன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறேன். நாம் எப்பொழுதும் வீண்காலம் கழிப்பதாகவே இருக்கிறது. தோழி
நாம் எப்பொழுதும் மீன் காலம் கழித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆகையால் பந்தாட்டமாவது ஆடுவோம். இப்படியே ஆடலாம். அதை நீ பிடித்துக்கொள் பார்க்கலாம். அவ்வாறே பிடித்துக்கொள். நான் ஆடியதில் ஒரு பந்தோ தவறி கீழே விழுந்து விட்டது. அதை நான் பார்த்து வருகிறேன். இங்கே நான் இந்த வீதியின் வழியாக செல்லும் போது இந்த மாடின் மீது இருந்து நம்ம மீது ஒரு பந்து விழுந்திருக்கிறது. ஆஹா, நாம் பந்து விழுந்ததென்று கீழே குனிந்து பார்க்கும் அளவில் ஒரு எவ்வளவு வயதுடைய வாலிபர் பந்துடன் நிற்கிறார். ஆஹா, என்ன அழகு! என்னடா பந்து விழுகிறது என்று மாடியின் மேல் பார்த்தால் நம்மை கவனித்த வண்ணம் ஒரு மங்கை நின்று கொண்டிருக்கிறாளே. என்ன அழகு, என்ன ரூபம்! என்றல் காற்று இங்கு இவ்வீதியில் உள்ளோர் என்னடா மாடியின் மேல் இருக்கும் மங்கையை பார்த்து ஏதோ பேசுகிறானே என்று சந்தேகிப்பார். ஆகையால் இந்த திண்ணையின் மீது அமர்ந்து நடந்து வந்த களைப்பை தீர்ப்போம். அதற்குள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். கொண்டிருந்தால் யாராவது நம்மை தப்பாக நினைப்பார்கள். உடனே நாம் சென்று விடலாம். இது என்ன ஆச்சரியம்! வெகு நாட்களாக விற்பனையாகாமல் கிடந்த ரத்தின கற்கள் என்று ஒரே நாளில் விற்று தீர்ந்து விட்டது. ஓ, அன்று ஜோசியர் கூறியபடி என் மகள் விமலையை மணக்கக்கூடிய உத்தமன் என் இல்லத்திற்கு வந்திருக்க கூடும். இப்போதே சென்று அவரை சந்திக்கிறேன். ஐயா, நாங்கள் யார், எதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்?
ஐயா, நான் வழிபோக்கன். வெயிலின் கொடுமையால் சற்று இங்கு இளைப்பாற வந்தேன். இதோ செல்கிறேன். ஐயா, நாங்கள் சென்று விட்டால் என் மகள் விமலையின் திருமணம் நிறைவேறுவது எப்படி? என்னய்யா, நான் இதோ செல்கிறேன் என்றால் உங்கள் மகள் திருமணத்தை பற்றி என்னிடம் கூறுகிறீரே, அந்த மனத்திற்கு நான் என்ன முதல் எஜமானனா என்ன? ஆம், நீர்தான் முதல் எஜமானன். அதேபடி வழியே போகும் ஒருவனுக்கு பெற்றோர்கள் பெண் கொடுக்க முன்வரலாம். ஐயா, தவறாக நினைக்காதீர்கள். நான் ஏறி வீதம் செய்கிறேன் என்றால் என்னிடம் ஏராளமான ரத்தினங்கள் விற்பனையாகாமல் கிடந்தன. அந்த ரத்தினங்கள் ஏன் விற்பனையாக கிடந்தது என் குறித்து என் ஜோசியரை கலந்து ஆலோசித்த போது உன் மகள் விமலைக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதனால் தான் இந்த ரத்தினங்கள் விற்பனை ஆகாமல் இருக்குது எனவும், எப்போது எந்த உத்தமர் வருவால் இந்த ரத்தினங்கள் ஒரே நாள் விற்பனை ஆகுமோ அந்த உத்தமருக்கே உன் மகள் விமலையை திருமணம் செய்து கொடு என்று சொல்லிவிட்டு சென்றார். அதன்படி பார்த்தால் இன்று தாங்கள் என் இல்லத்திற்கு வந்திருந்த போது என் அங்காடியில் இந்த ஒரே நாள் என் ரத்தினங்கள் முழுவதும் விற்பனை ஆகிவிட்டது. சரி, நான் அங்காடியில் இருந்து தங்கள் இல்லத்துக்கு வந்து சென்று பார்த்தால் நாங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் தான் நான் பார்த்து தெரிவித்தேன். நான் இல்லத்துக்கு சென்று என் மகள் விமலையை இவள் திருமணம் ஆகாமல் இருப்பதனால் தான் என் ரத்தினங்கள் விற்பனை ஆகாமல் கிடந்தது. தாங்கள் வந்த நேரத்தில் ரத்தினங்கள் ஒரே நாள் விற்று தீர்ந்து விட்டார். அதன்படியால் தான் இவளையே உமக்கு மணாளாக முடிவு செய்தல. உன் விருப்பம் என்ன? தாங்கள் சித்தப்படி ஆகட்டும். அம்மா விமலை, உன் விருப்பம் என்ன? தந்தையே, தங்கள் விருப்பப்படி மறந்து கொள்ள சம்மதம். சரி, திருமணத்தை நிறைவேற்றலாம்.
ராஜமாபுரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அறிந்து வருவதாக கூறி சென்றார் நம் அண்ணலாகிய சேவகர். இன்னும் வரவில்லை. அங்கு அவருக்கு என்ன கஷ்டம் நடந்தது என்று தெரியவில்லை. காஷ்டாங்கனால் ஏதாவது சூது விளைந்திருக்குமோ? காஷ்டாங்கனால் ஏதாவது சூது விளைந்திருந்தால் இன்றே அவனை பழிக்கு பழி வாங்கி பட்சிகளுக்கு இறையிட மாட்டேனா? நீ ஒன்றும் வருத்தப்படாதே. இன்னும் சற்று நேரம் பொறுத்திருந்து எந்த ஆபத்தில் இருந்தாலும் நான் சென்று மீட்டு வருகிறேன். நீ வருத்தப்படாமல் சென்று வா. நான் சென்று நந்தவனத்தில் உள்ள மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறேன். நீ விரைவாக சென்று அண்ணனை அழைத்து வா. சென்று வா. அண்ணா புத்திசாலி, நமஸ்காரம். மங்களம் உண்டாகட்டும். ஏனண்ணா இவ்வளவு நேரம் தாமதம்? தம்பி, தாமதத்திற்கு தக்க பலன் கைமேல் கிடைத்திருக்கிறது. என்னை பார்த்தாயா? பார்த்தேன். ஏதோ கல்யாண மாப்பிள்ளை போல் தெரிகிறது. யார் யாரை மணந்தது? புத்திசேனா, யார் யாரை மணந்ததென்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. என்னென்ன புரியவில்லை என்கிறீர்கள்? நீங்கள் சென்று பெண் கேட்டீர்களா? அவர்களாக சென்று உமக்கு பெண் கொடுத்தார்களா என்ற சந்தேகம், வேறொன்றும் இல்லை. தம்பி புத்திசேனா, புத்திசேனன் பெயருக்கேற்ப புத்திசாலித்தனம் உன்னிடம் நிறைய இருக்கிறது. அது கிடக்கட்டும். தாங்கள் மணந்த பெண்மணி யார்? அவர்களின் தாய் தந்தையர் பெயர் என்ன? யார் என்றா கேட்கிறாய்? ராஜமாபுரியில் ரத்ன வியாபாரம் செய்யும் சாகரதத்த சேஷ்டியார் குமார்த்தி ஆகிய விமலை என்னும் பெண்மணி. பந்தாட்டத்தில் மகா கெட்டிக்காரி. அறிந்தாயா? அறிந்தேன். விமலை அம்மாளை மணந்ததையா அவ்வளவு புகழ்ச்சியாக சொல்கிறீர்கள்? அது ஒன்றும் பெரிதல்ல. அதை என்னிடம் சிறப்பிக்காதீர்கள். புத்திசேனா, நீ சொல்வதை பார்த்தால் விமலையை விட இன்னும் அதிக அழகிலும் சாதுரியத்திலும் மிகுந்த பெண்பால் யார் இருக்கிறது? சொல் பார்க்கலாம். அன்பரே, குபேரதத்த சேஷ்டியாரின் மகள் சுரமஞ்சரி என்னும் பெண்மணி மகாரூப சுந்தரி, மாண்புள்ளம் கொண்ட மங்கை. அப்படிப்பட்ட கன்னிகை ஆடவ தரிசனமே உதவாதென மிகுந்த கட்டுக்கோப்புடன் இருக்கிறார். அம்மாதை மணந்தியே ஆனால் உமக்கு பெருமை தரும். புத்திசேனா, அப்படியானால் அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. நீ அதன்படி செய்வேயானால் நான் மனம் முடித்து வருகிறேன். அது என்ன உபாயம் தெரியுங்கள்? இதோ தெரிவிக்கிறேன். அன்பனே காமகோட்டம் அழகு விக்கிரகத்தின் பின்னால் அன்பனே நீ அமர்ந்து நவிழுவாய் நல்ல சேதி. சிம்மையாய் நந்தனாக தேகமே மெலிந்து வாடி புண்ணிய கிழவனாகி கோளூண்டி வருவேன் காண்பார். நான் கிழவனாக உருவெடுத்து அவளிடம் சென்று பலவித ஏற்பாடுகளை செய்கிறேன். நீ காமகோட்டம் கோவிலுக்குள் புகுந்து விக்கிரகத்தின் பின்புறம் அமர்ந்திரு. அக்கன்னிகை வந்து உன்னை கேட்கும் வரத்திற்கு சரியான முறையில் பதில் கொடுக்க வேண்டும். என்ன தெரிவிக்கிறார்? அவ்வாறு இப்போதே காமகோட்டம் கோவிலுக்கு செல்கிறேன். புறப்படு போகலாம். ரொம்ப அருமையா ஆடுற. எங்க இருந்து வர வேகமா ஓடி வந்து நாகமுகன்னு பாடிட்டு வர. எங்க டிவி மேலயா? டிவி மேல வீடியோ மேல எப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சுருக்கேது? டிவி மேல வீடியோ மேலயா? சின்னாமரன் டிவி மேல
நான் என்ன திருவண்ணாமலை எழுதுவேன் என் மாமியோட பேரை எவ்வளவு படிச்சுக்கிறேன் அதான் பார்த்தேன் நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க ஊருக்கு வந்துக்கிறேன் எங்க அருமராமுட்டு புளியா மரம் 2 மரம் இருந்துச்சு அதை நடுப்புற வந்து நீங்க குச்சை போட்டுருந்தேன் அப்பதான் ஒரு பொண்டாடி ஏதோ ஒண்ணு இட்டு வந்தாரு எங்க இருந்து அதான் தலையிலாம் வந்தாரு அவரு புண்ணியமா அவரு கட்டினாரு அவரு வந்து பகவான் அடுத்த ஜென்மத்துல வந்து பகவான் ஆகி மோட்சத்துக்கு போறாரு நீ நான் சொல்றேன் கேளு அவருக்கு மேல என்ன புண்ணியம் எப்படி எந்த உயிர்கோழி செய்யல பாச்சுறாப்பா அரே சாமி என்ன செஞ்சுட்டு போட்டுக்கிட்டு வேஷம் குறிக்காத வேஷம் அரே அல்பே அல்பே சொல்லுங்க கேட்டுக்கோ யாரு நான் அல்பியா நான் புள்ளே போடுறது சொல்லு இப்பதான் உயிர் குடிச்சு வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் என்ன வியாபாரம் பண்ணு என்ன நம்ம கிட்ட ஒண்ணு பண்ண முடியாது எப்படி ஒண்ணு பண்ண முடியாது என்னத்த கண்டுபிடிச்சு என்ன சொல்ல ஒரு சின்ன உயிர் கொடுத்து பத்துல சாமி நானும் ஐயால மாதிரி சொல்றேன் தெரியாத சொல்றேன் எங்கதான் போய் நீங்க சாப்பிடுவீங்க என்ன சாமி இன்னைக்கு வருகிற ஜெயிலர் கோயில் எங்க பிரதேசம் இருந்தோ ஆமா அங்கெல்லாம் போய் சாப்பிட்டோம் ஆமா எங்க ஊர்ல கூட எங்கோ சாமி நம்ம ஊர்ல முன்ன நதிச்சு ஆமா ஜூன் மாசம் நடந்துச்சு அப்ப வந்து ஆமா நம்ம மகாராஜ் வந்தாங்க பாரு ஆமா முதல் தரிசனம் முத்தம் ஓஹோ அந்த 8 பேர் வந்தாங்க அரே நீ எந்த உயிர் கோழி செய்யலன்னு சொல்லு சரி சாமி நான் எப்ப செய்யல எப்படியா எந்த உயிருக்கு தீங்கு செய்யல மெய்யாலமா செய்யல சத்தியமா சொல்றேன் சாமி வேற யாரா செஞ்சாலும் நீ சாப்பிடுவியா ஐயோ சாமி அப்படிஸ்கோ அதெல்லாம் சொல்ல சாமி அவன் கிட்ட போக மாட்டேன் சாமி நான் போக மாட்டேன் பாரு அப்பா சாமிங்க வந்தாங்கோ நல்ல தரிசனம் வச்சு ஆமா ஆமா ரொம்ப அருமையா 48 நாள் விட்டு சாமி எல்லாம் வந்தாங்க திருமலை பசங்க ஆட்சி பாரு அவ்வளவு அருமையா ஆச்சு உட்காந்து குந்திங்க உட்காந்து பார்த்து சாங்க எப்படி குந்திங்கண்ணா நல்லா தூக்கமே வரல சாங்க தூக்கமே வரல கூட பார்த்தேன் தூக்கம் வர நானே ஆட ஆரம்பிச்சிட்டேன் நீ ஆட ஆரம்பிச்சிட்ட சரியா நீ மட்டும் ஆடிங்கிறியா வேற யாரும் நம்ம மகாராஜா வந்தாங்க எங்க இருக்கிறாங்க ஆமா இப்ப வா இப்போ சாதூர் மாசத்துக்காக மெட்ராஸ் கொண்டி தோப்புக்கு போய்க்கிறாங்க அப்படியே சாமி மெட்ராஸ்னா சும்மா துட்டு கொடுக்க மாட்டேன் சாமி போய் வந்துரு நீ டிரைவர் ஆச்சா அப்படிதான் சொல்லு நான் போய் அவளை பாரு தரிசனம் பண்ண சாமி அப்புறம் சாமி தரிசனம் பண்ண போறேன் இந்த தொப்பிக்கு ஒருவேளை சாமி